உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 25ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 சோமவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை. பராபவ வருஷம் வைகாசி மாதம் 11ஆம் நாள். நவமி திதி, பூர நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் வெற்றி, ரிஷபம் பாராட்டு, மிதுனம் வரவு, கடகம் நலம், சிம்மம் லாபம், கன்னி கவிப்பு, துலாம் ஆதாயம், விருச்சிகம் பரிசு, தனுசு நன்மை, மகரம் சுகம், கும்பம் சந்தோஷம், மீனம் பெருமை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேத்தைய தொடர்ச்சி. அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உண்டான அதிர்ஷ்ட சின்னங்கள் என்ன என்பதை பற்றி பார்த்துருக்கிறேன். அந்த அதிர்ஷ்ட சின்னங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறினார்கள். பூச நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட சின்னம் தாமரை. தாமரைப்பூவில் தான் மகாலட்சுமி இருந்தார். புனர்பூச நட்சத்திரத்துக்குண்டான அதிர்ஷ்ட சின்னம் வில் அம்பு. மூல நட்சத்திரத்துக்குண்டான அதிர்ஷ்ட சின்னம் ஆஞ்சநேயரனுடைய வால் பகுதி. ஆஞ்சநேயரோட வாளுக்கு தான் நாங்கள் பொட்டெல்லாம் வச்சு வழிபாடு செய்வோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான அதிர்ஷ்ட சின்னங்களை பற்றி சொல்லுறேன். என்னட்ட ஜாதகம் பார்க்க வர ஆக்களுக்கு நான் இதை எழுதி கொடுப்பேன். அவையில் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்குண்டான அதிர்ஷ்ட சின்னத்தை எழுதி கொடுப்பேன். நீங்கள் ஒரு வியாபாரம் செய்தீங்கள். இப்போ ஹஸ்த நட்சத்திரம் என்றால் கை, ஹஸ்தம் என்றாலே கை என்று அர்த்தம் சமஸ்கிருதத்தில். ஹஸ்த நட்சத்திரம் என்றால் என்ன, வானத்தில் நட்சத்திர கூட்டங்கள் இப்படி கையை காட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு ஹஸ்தம் என்று பேர். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குதிரை தலை அதிர்ஷ்ட சின்னம். அப்போ அந்த நீங்கள் ஒரு லோகோ ஒன்று டிசைன் பண்ணிக்கல கை மாதிரி லோகோவை டிசைன் பண்ணலாம். அல்லது அணுக்கிரகம் இப்படி கையை காட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தின் படத்தை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கொள்ளலாம். அல்லது கை மாதிரி ஒரு அடையாளத்தை தங்கத்திலேயோ வெள்ளியிலையோ செய்து பெண்டனாக அணிந்து கொள்ளலாம். அந்த படத்தை ரூமில் மாட்டி வைக்கலாம். அந்த மாதிரி அதிர்ஷ்ட சின்னத்தை நீங்கள் எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்துங்கள். இப்போ நேற்று அஸ்வினியிலேருந்து சொல்லி வந்தேன். விசாக நட்சத்திரத்துக்கு முறம் என்றால் சுலகு. உங்களுக்கு அரிசி புடைக்கிற சுலகு தெரியும். ஊரில் எல்லாம் அரிசியை புடைக்கிறது, தவிடு நீக்கக்கூடிய சுலகு, அது உண்டு. பானை செய்யும் சக்கரம்.
அந்த மண்பானை செய்கிறதுக்கு ஒரு சக்கரம் ஒன்று இருக்கும். அந்த காலத்தில் தெரியும், ஒரு சக்கரத்தை சுற்றி விட்டு அதில் மண்ணை வச்சு தான் கையால் மட்பானைகள் செய்வார்கள். அந்த மண்பானை செய்யும் சக்கரமும் முறம் வந்து லக்ஷ்மி கடாட்சமானது. இப்போ எல்லாம் வீடுகளில் கொழும்பு மாதிரி இடங்களில் சுலகுன்னு சொல்கிறது, அது சுலகு முறம் பாவிப்பதே இல்லை. முந்தியெல்லாம் அந்த காலத்தில் அரிசி வாங்கினா முறத்தில் போட்டு புடைச்சி தான் அந்த அரிசியை எடுப்பினோம். அப்போ முறம் இருக்கும். முறம் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தது. நீங்கள் கொழும்பு மாதிரி இடங்களில் முறத்தை பாவிக்கிறீங்களையோ இல்லையோ ஒரு ஆணி அடித்து முறத்தை மாட்டி வையுங்கோ, அது வந்து அதிர்ஷ்டம். அதுவும் நீங்கள் விசாக நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் முறம் இருக்க வேண்டும். விசாகத்துக்கு அடுத்தது 17வது நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் குடை, தாமரை, வில்வளைவு, மலரும் பூக்கள், மலர்ந்த பூக்களாக இருக்கிறது. குடை வந்து ரொம்ப விசேஷம். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் குடை. நீங்கள் முக்கியமான ஒருத்தரை பார்க்க போயக்குள்ள கையில் ஒரு குடையை எடுத்துகிட்டு போங்கோ. அதே நேரத்தில் ஒரு குடையை வீட்டில் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. குடை வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட சின்னம். உங்களுடைய நட்சத்திரத்திற்குண்டான அதிர்ஷ்ட சின்னங்களை நீங்கள் பயன்படுத்த பழகி கொள்ளுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குடை, மலரும் தாமரை, மலர்ந்த தாமரை, வில்வளைவு, வில்லு வச்சிருப்பின்னு தானே ராமர் வச்சிருக்க வில்லு மாதிரி வில்வளைவும் வந்து உங்களுக்கு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான சின்னம். அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குடை, குண்டலம், ஈட்டி. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈட்டினா சரி, வேல் மாதிரி இருக்கிற ஒரு அம்பு ஏல். நீங்கள் அந்த நட்சத்திரமாக இருந்தால், கேட்டை நட்சத்திரமாக இருந்தால் ஒரு ஈட்டி வாங்கி சாமி படத்தில் வேல் மாதிரி ஒன்றை வாங்கி சாமி தட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி குண்டலம் என்றால் காதில் போடுற குண்டலம். உங்களுக்கும் குடை வந்து கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிர்ஷ்ட சின்னம் குடை. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சிங்கத்தின் வால், சிங்கத்தினுடைய வால் பகுதி வந்து மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட சின்னம். யானையின் தும்பிக்கை, மூல நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் வந்து யானையின் தும்பிக்கை, வீட்டில் ஒரு யானை படத்தை வாங்கி வையுங்கள். யானையின் தும்பிக்கை போன்ற ஒரு டிசைனில் பெண்டன் ஒன்று செஞ்சு போடுங்கோ. யானை படம் ஒன்றை பொக்கெட்டில் வச்சுக்கொள்ளுங்கோ. நீங்கள் கட்டில் இருந்து விடிய எழும்பினோன்னு பார்க்குற மாதிரி ஒரு யானை, ஒத்த யானை வைக்கக்கூடாது, 2 யானை. எப்பவும் ஒத்த யானை ஆபத்து. ஒத்த யானை படத்தை நீங்கள் வைக்கக்கூடாது. காட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒத்த யானை வந்து ஆபத்து, அது தாக்கும். கூட்டமாக யானை இருந்தால், யானை கூட்டமாக வாழக்கூடிய விலங்கு. கூட்டமாக இருந்தால் அது ஒன்றும் செய்யாது. அது மாதிரி 2 யானைகள் அல்லது 2க்கு மேற்பட்ட யானைகள் இருக்கிற மாதிரி படத்தை வீட்டில் வாங்கி வச்சு காலையில் எழும்பினோன்னா அந்த படத்தில் முழிச்சுவாதர் ரொம்ப விசேஷம். மூல நட்சத்திரக்காரர்கள் அங்குசம் என்றால் யானை அடக்கிற அங்குசம். சிங்கத்தின் வால், ஆஞ்சநேயரின் வால் பகுதி கூட ரொம்ப விசேஷம். மூல நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயர் படத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம். ஆஞ்சநேயர் படம் இருந்தால் ஆஞ்சநேயரோட வால் அப்படியே தலைக்கு மேலே சுற்றி இருக்கும். வாளுக்கு பொட்டு வச்சு வழிபாடு செய்கிறதெல்லாம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப விசேஷம். எழுதி வச்சு கொள்ளுங்க. பூராட நட்சத்திரக்காரர்கள் முறம், கட்டில்கால், விசிறி. பூராட நட்சத்திரக்காரர்கள் விசிறி. அந்த காலத்தில் ஃபேன் இல்லாத காலத்துலலாம் விசிறியைத்தான் எல்லாரும் வச்சு விசிக்கி கொண்டு இருப்பினோம். இப்போ வந்து விசிறி பாவனையில் இல்லை, ஆமதூர் வச்சிருப்பார் விசிறி. விசிறியை வந்து நீங்கள் பயன்படுத்துவது நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்ட சின்னமாக விசிறி இருப்பதனால் விசிறி ஒன்று வாங்கி வீட்டில் ஒரு சிவத்தில் ஆணி அடித்து மாட்டி வையுங்கோ. பாவிக்கிறீங்களோ இல்லையோ. பூராட நட்சத்திரக்காரர்கள் விசிறி. முறம் என்றால் சுலகுன்னு நான் சொல்லியிருக்கேன். வேறொரு நட்சத்திரத்துக்கும் சுலகு சொல்லியிருக்கேன். பூராட நட்சத்திரக்காரர்களும் சுலகு வச்சிருக்கிறது நல்லது. அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள் யானை தந்தம், யானையினுடைய கொம்பு. யானை தந்தத்தை பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பழைய ஆக்கள் எல்லாரும் யானை தந்தத்தை வீட்டில் வச்சிருப்பினோம். யானை தந்தத்தில் மோதிரம் செஞ்சு வச்சிருப்பினோம், அதை நீங்கள் போடலாம். யானை முடியில் மோதிரம் இருக்கும், அதை நீங்கள் போடலாம். யானை முடியில் கைச்சேன் இருக்கும், அதை நீங்கள் போடலாம்.
யானை தந்தம் ஒன்று வாங்கி வீட்டில் வச்சிருக்கலாம். ஒரிஜினல் யானை தந்தம் இல்லாட்டியும் இப்போ பிளாஸ்டிக்லேயும் யானை தந்தம் இருக்குது, அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கொள்ளலாம். யானை தந்தம் வந்து உங்களுக்கு உத்திராட நட்சத்திரக்காரர்கள் யானை தந்தம் ரொம்ப விசேஷம். அல்லது யானை பெரிய கொம்போடு தந்தத்தோடு இருக்கக்கூடிய யானையின் படம் வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு யானை தந்தம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அம்பு, 3 பாதச்சுவடுகள், காது இருக்கிற மாதிரி ஒரு படத்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கொள்ளலாம். 3 பாதச்சுவடுகள் 3 அடி வைக்கிற மாதிரி பாதச்சுவடுகள் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். அம்பு ஈட்டியில் வைக்கிற அம்பு, ஈட்டி மாதிரி இருக்கும், வில்லில் தொடுத்து எய்யக்கூடிய அம்பு, அது வைக்கலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மிருதங்கம், உடுக்கை. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்க, நான் சொன்னதை கேட்டு அவருக்கு மிருதங்கம் அடிக்கவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது, அதில் ஆர்வமும் இல்லை. ஆனால் அவர் அவிட்ட நட்சத்திரம்ன்றதுனால அவரோட ஆஃபீஸில் ஒரு மிருதங்கத்தை வாங்கி வச்சிருக்கிறார். அதிர்ஷ்ட சின்னங்களை இப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். அவர்கிட்ட ஆஃபீஸில் ஷோவாக ஒரு மிருதங்கம் வச்சுருக்கார். யாரும் மிருதங்கம் அடிக்கிறதும் இல்லை, பழகிறதும் இல்லை, அடிக்கவும் தெரியாது. ஆனால் அவருக்கு அதிர்ஷ்ட சின்னம் என்பதனால் மிருதங்கத்தை வாங்கி வச்சிருக்கார். உடுக்கை மிருதங்கம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு. உடுக்கை என்ற சிவபெருமான் கையில் வச்சு ஆட்டுவார் உடுக்கை, அதுவே நீங்கள் வச்சிருக்கலாம். சதய நட்சத்திரக்காரர்கள் பூங்கொத்து வச்சிருக்கலாம். பூராட நட்சத்திரக்காரர்கள் வால் வச்சிருக்கலாம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இரட்டையர்கள் சேர்ந்த படம் வச்சிருக்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மீன் அல்லது மத்தளம் மீன் வளர்க்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.